ஃபாதர் பாடுறார் இல்லையா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். இதிலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் சாத்தா உங்கள் வீட்டை விட்டு ஓடிட்டானா திரும்பி வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி. முறுமுறுக்கும் போது புரிஞ்சுக்கோங்க, ஓடன சாத்தான் திரும்பி வந்துடுவான். அதனால் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிடுங்க. அதனால தான் சங்கீதம் 8 சொல்லப்பட்டிருக்கும், பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். வாயினால் வர்ற பலன் எது? இன்றைக்கி நமக்கு வாயினால் வர்ற பலன் என்ன இருக்குது? கெட்ட வார்த்தை, சண்டை, பயங்கர பலனாக இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் பலன் உண்டு பண்ணினேன்னு சொல்லுவார். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லும் பொழுது குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாக பண்ணினீர் என்று வாசிக்கலையா அப்படின்னு கர்த்தர் கேட்பார். அப்போது துதி, நீங்கள் துதிக்க 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 பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போடுறீங்க. ஆமே, நமக்கு விரோதமாக சண்டைகளை தூண்டுகிற எல்லா ஆவிகளையும் எப்போ அடக்க முடியும்? நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை எப்போ அடக்க முடியும்? நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா பொல்லாத பிரச்சனைகளை எப்போ அடக்க முடியும்? துதித்தால் அடக்கி போட முடியும். ஆமே, ஹல்லேலூயா. கம்பீரித்து பாடுங்கள், கம்பீரித்து பாடு, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, உன் நடுவிலே அவர் பெரியவராயிருக்கிறார். ஆமே.